ஒரு அடர்ந்த காடு, சுட்டெரிக்கக்கூடிய ஒரு வெயில் பொழுது. ஒரு வயதான மூதாட்டி ஒரு கையில ஒரு துணி மூட்டைய கையில ஒரு குறுக்கையில பிடிச்சுக்கிட்டு, ஒரு கையில கம்ப பிடிச்சுக்கிட்டு, தள்ளாடி, தள்ளாடி, தள்ளாடி நடந்து வர்றாங்க. அவங்க நடையில பெரிய ஒரு சோர்வு இருந்தா கூட, உள்ளத்துல சோர்வே இல்ல. உள்ளத்துல பெரிய உவகை இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? தான் சமைத்த உணவை பாபாவுக்கு சீரடியில கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி பாபாவுக்கு கொடுக்கணும். அப்படி பாபாவ வணங்கிட்டு வரணுங்கிறதுக்காக, அந்த துணி மூட்டையில தான் சமைத்த உணவை வைத்துக்கிட்டு, ஒரு கையால அந்த ஊன்றுகோல் கம்ப பிடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வராங்க. நடக்க முடியல. அப்படியும் தள்ளாடி தள்ளாடி வராங்க. தள்ளாத வயசு நடந்து வராங்க. பல இடங்கள்ல தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. வெயில் வேற. மீண்டும் எழுந்து நடந்து வராங்க. இப்படி நடந்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு நிறைய சோர்வு வந்தது. அந்த காலத்துல எல்லாம் நடந்து போய் தான் போகணும். மாட்டு வண்டி பயணம் கூட கிடையாது. அந்த பாட்டி காட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில் சீரடியில் பாபா தங்கி இருக்கக்கூடிய மசூதியில் காரகமாயில் பாபாவுக்கு தினமும் உணவு படைக்கக்கூடிய சில பேர் தன் சீரடியில் இருக்கவங்க தாங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அந்த உணவை கொண்டு வந்து பாபாவுக்கு மசூதியில் கொடுப்பாங்க. அதை பாபா விரும்பி வாங்கி சாப்பிடுவார். அப்படி சில பேர் அன்னைக்கு தாங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு, ரொட்டி, இனிப்பு வகைகள் எல்லாம் கொண்டு வந்து மசூதிக்கு வந்து பாபா எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா எதுவுமே பேசாமல் மௌனம் சாதிக்கிறார். ஏன் பாபா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பாபா அந்த மசூதிக்கு வெளியில் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். யாருடைய வருகைக்காக காத்திருப்பது போல தெரியுது. இவங்கெல்லாம் என்ன பாபா பேசவும் மாட்டேங்கிறாரு, நம்ம கொண்டு வந்து உணவை சாப்பிடவும் மாட்டேங்கிறாரே காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்காங்க. நேரம் ஆகுது நேரம் ஆகிட்டே இருக்கு. ஆனால் பாபா சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட குடிக்கல. அவங்களும் சாப்பிடாம அப்படியே இருக்காங்க. அப்போ நீண்ட நேரம் ஆனோம்னா அதில் ஒருத்தர் பாபாட்ட, பாபா ஏன் நீங்கள் இன்னைக்கு இப்படி மௌனம் சாதிக்கிறீங்க? நாங்கள் கொண்டு வந்த உணவை விரும்பி எடுத்து சாப்பிட மாட்டேன்றீங்க, அதே சமயத்தில் எதுவும் பேச மாட்டேன்றீங்களே, அங்கேயே பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, என்ன செய்தின்னு கேட்குறாங்க. அப்போ தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அன்போட வாசத்தோடு தினமும் உங்கள் இல்லத்தில் பண்ணுற உணவு வகைகளை எனக்கு தினமும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதை நான் தினமும் உங்கள் கையால் வாங்கி விரும்பி சாப்பிட்றேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு உணவு வேற ஒரு இடத்துலேருந்து வருது. எனக்காக ஒரு தாய் அதை கொண்டு வராங்க. அவங்கக்கிட்ட தான் இதை நான் வாங்கி சாப்பிடணும்னு இருக்கேன். நான் அதை சாப்பிடலைன்னா அவங்க மனசு வருத்தப்படும். அவங்களுக்காக அவங்களுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருப்பா. உடனே இவங்களும் சரி பாபா, நீங்கள் சாப்பிட்டோன்னா தான் நாங்களும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்களும் அந்த வழியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளி பக்கத்தில் கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில் காட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த தாய் மூதாட்டி ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. நடக்க முடியல அவங்க வயசுக்கு. தள்ளாடு பல இடங்களில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு நடக்கிறாங்க. தள்ளாடி தள்ளாடி தடுமாறி தடுமாறி விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நடந்து வராங்க. ஒரு இடத்துல விழுந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வழிபோக்கனா போகிற ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து அவங்கள தூக்கி உட்கார வச்சு, தாயே ஏன் இப்படி சிரமப்பட்டு நடந்து வரீங்க? குடிப்பதற்கான தண்ணீர் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறேன். அப்போ அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, இந்த என் பையில் உணவு தண்ணீர் எல்லாமே இருக்குது, ஆனால் நான் அதை சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சீரடியில் போய்கிட்டு இருக்கேன் நான். பாபாவுக்காக கொண்டு போகிறேன். பாபாவை பார்த்து பாபாவுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு போகிறேன். பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறேன். அதை நான் சாப்பிட்டேன்னா அதை எச்சல் படுத்திட்டாப்புல ஆயிரும். அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அதனால் பாபாவை பார்க்குற வரைக்கும் நான் எந்த உணவோ தண்ணீரோ அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் கொஞ்சமாவது நீரை இருந்துங்கன்றாரு அவர், இந்த வழிபோக்கர். ஆனால் அந்த பாட்டி மறுத்துறாங்க மூதாட்டி. சரின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள தூக்கி உட்கார வச்சுட்டு அவங்க பேசுனதை பார்த்து வியப்படைஞ்சு அவருடைய வழியை போயிட்டார். மறுபடியும் அந்த மூதாட்டி எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. மறுபடியும் சோர்வடைஞ்சு விழுந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு நடந்து போகும்போது அப்படியே மல்லாக்க விழுந்துடுறாங்க. அப்போ உணர்றாங்க, இனிமேல் என்னால் ஒரு வடி கூட எடுத்து வைக்க முடியாது. பசி வேற வயிற்று கிள்ளுது, தண்ணீர் தாகம் வேற இருக்குது. எப்படி சீரடிக்கு போகிறதுன்னு அவங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது. கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிருகிற நிலைக்கு வந்துருச்சு. அப்போ அவங்க வேண்டிக்கிறாங்க பாபாட்ட, பாபா
என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது பாபா. என்னை மன்னிச்சிருங்க பாபா. ஆனால் நான் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சேன் எதையும். இப்போ வேறு வழி இல்லாமல் நான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னை கோபிச்சிக்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே, பாபா என்னை கோபிக்க மாட்டார், வேறு வழி இல்லை, வந்ததுக்கு பாபாவையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அந்த உணவை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு மனசில் இன்னும் வருத்தம். பாபாக்குன்னு கொண்டு வந்த உணவை சாப்பிட்டமேன்னு வருத்தப்படுறாங்க. மறுபடியும் ஒரு மனசு சொல்லுது, பாபா நம்மளை தவறாக எடுக்க மாட்டார், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பாபாவுக்கு உணவு கிடைக்கலன்னா கூட பாபா பார்த்து கும்பிட்டாவது போகலாம், வணங்கிட்டாவது போகலாம், நமஸ்கரிச்சிட்டாவது போகலாம். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை தொடர்ந்து பாபா இருக்கிற மசூதியை வந்து அடைகிறாங்க. அந்த மசூதி கிட்ட அவங்க வந்தோடனே பாபா உரத்த குரலில் சத்தம் போடுறார். இந்த தாய் வந்துட்டாங்க, எனக்கு உணவு படைக்கிறதுக்கு தாய் வந்துட்டாங்க, அங்கே பாருங்க தாய் வராங்க அப்படின்னு சொல்லி கத்தனோன்னே அவரை சுற்றி உட்காந்துருக்கவங்கெல்லாம் வேகம் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த மூதாட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓடி போய் அந்த மூதாட்டிகிட்ட இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அம்மா வாங்கம்மா, காலையிலேருந்து நாங்களும் பாபாவுக்கு எவ்வளவோ சொல்கிறோம், அவர் ஒரு வாய் தண்ணீர் கூட அருந்தாமல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, உங்களுடைய வருகைக்காக நீங்கள் கொண்டு வந்த உணவை தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்னோன்னு அந்த மூதாட்டிக்கு அழுகையாக வருது. அவங்க அந்த அழுகையை கட்டுப்படுத்திட்டு பாபா கிட்ட வந்து பக்கத்தில் வராங்க. பாபா அவங்கள பார்த்தோன்னே, தாயே இப்படி உட்காருங்க அமருங்கன்னு சொல்லி உட்கார சொல்கிறார். உட்கார்ந்தவுடனே, கொடுங்க தாயே உங்களுடைய உணவை கொடுங்க, நீங்கள் சமைத்த உணவு கொடுங்க, அந்த உணவுக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு பசிக்குது, நீங்கள் சமைத்த உணவு ரொம்ப சுவையாக இருக்கும், எனக்கு தெரியும், கொடுங்கன்ற. இப்படி சொன்னோன்னே அந்த மூதாட்டிக்கு பொறுக்க முடியல. கண்ணிலேருந்து கண்ணீர் ஆறா விழுகுது. பொறுக்க முடியாமல் அழுகுறாங்க. அழுகுறான்னு பாபா கேட்குறாரு, ஏன் அழறீங்க தாயே அப்படின்னாரு. அவங்க சொல்கிறேன், பாபா என்னை மன்னிச்சிருங்க பாபா, நான் நடந்து வரும்போது மிக களைப்பாக இருந்தது, என்னால் நடக்க முடியல, அதனால் நானும் ஒரு வைராக்கியத்தோடு வந்தேன், ஆனால் அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றி உங்களுக்கு நான் சமைத்த உணவை படைக்க முடியல, நைவேத்தியம் பண்ண முடியல, சாப்பிட்டுட்டேன், அந்த உணவு எச்சல் பட்டுருச்சு, என்னுடைய கையால் தீண்டி எடுத்து என்னுடைய பசிக்கு எடுத்துக்கிட்டேன், அந்த எச்சப்பட்ட உணவை உங்களுக்கு படைக்கக்கூடாது, உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது பாபா, என்னை மன்னிச்சிருங்க பாபான்னு அழுகுறாங்க. உடனே பாபா சொல்கிறார் அமைதியா, தாயே நீங்கள் அதை சாப்பிட்டுட்டீங்கிறது எனக்கு தெரியும், உங்களுடைய நிலைமை எனக்கு புரியும், நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் கேட்குறேன், எனக்கு அந்த உணவை கொடுங்க, பரவாயில்ல படைங்க அப்படிங்கிறார். உடனே அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, இல்லை கடவுளே, இல்லை, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் என்னுடைய எச்சல் பட்டதை நான் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு கொடுக்கலாமா, அந்த பாவத்தை நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே பாபா சொல்கிறாரு, யார் சொன்னது, நீங்கள் நினைப்பது மிகவும் தவறு, எனக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எப்போது மனதிலே எண்ணி அந்த உணவை தயாரித்து முடித்தீர்களோ அப்போதே எனக்கு நைவேத்தியம் செய்து விட்டீர்கள், மனதிலே தோன்றிய அந்த எண்ணத்திலேயே அந்த நைவேத்தியம் முடிந்து விட்டது, அப்போதே அந்த உணவு எனக்கு படைக்கப்பட்டு விட்டது, எனவே எந்த கவலையுமின்றி உங்கள் கரங்களால் எனக்கு நீங்கள் கொண்டு வந்த அந்த உணவை எடுத்து ஊட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மூதாட்டி உடனே அப்படி கொஞ்சம் யோசிக்கிறேன். தாயே யோசிக்காதீர்கள், சிறிதும் கவலை வேண்டாம், அந்த உணவு எனக்கு வேண்டும், கண்டிப்பாக எடுத்து ஊட்டி விடுங்கள் அப்படிங்கிறார் மறுபடியும். உடனே அந்த மூதாட்டி தன் கண்களை கண்ணீரை தொடச்சிட்டு பக்கத்தில் உட்காந்து தான் கொண்டு அந்த உணவை எடுத்து பாபாவுக்கு அன்போட பாசத்தோடு ஊட்டுறாங்க. உடனே பாபாவும் அந்த உணவில் கொஞ்சம் எடுத்து அவர் கையால் அந்த உணவை தாயே சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மூதாட்டிக்கு ஊட்டி விடுறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்ணீர் வருது, இந்த அன்பும் பாசமும். அவங்க அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்படியே மதிமயங்கி போய் நிற்கிறாங்க. பாபாவுடைய மேலே அந்த மூதாட்டி விடுற அந்த பக்தி, பாபாவுடைய கருணையை நினச்சி அவங்க கண்கள் கலங்குது. நெய்வேத்தியம் அப்படிங்கிறது என்ன, நெய்வேத்தியங்கிறது பக்தி தான். கடவுளுக்கு படைக்கிறோம், கடவுள் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குற, உண்ணும் உணவு எல்லாமே கொடுக்குறார், உடுக்கும் உடையெல்லாம். கடவுள் அவர் நமக்கு கொடுக்குற பிச்சை, நம்ம வந்து கடவுளுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த உணவை ஏன் கடவுளுக்கு படைக்கிறோன்னா ஒரு பக்தி, கடவுளே நீ எனக்கு கொடுக்குற, உனக்கு நான் பக்தியோடு படைக்கிறேன்னு ஒரு நன்றி, அந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது அவ்வளோதான். நம்மளால் கடவுளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நம்ம படைச்சி தான் கடவுள் பசி ஆறணும்னு அவசியம் கிடையாது. அவர் தான் உலகத்தை படைச்சி உலகத்தை இயக்கிறவர், அவருக்கு பசி
ருசி, சுவை, பந்தம், உறவு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தான் நமக்கு அந்த உணவ படி அளக்கிறார். அவருக்கு போய் நம்ம படி அளக்க தேவையில்ல. ஆனால் அவர் கொடுத்த உணவ சமைச்சு அவருக்கு படைக்கிறோம்னா, அது ஒரு நன்றி. நன்றியோட படைக்கிறோம். அந்த நைவேத்தியங்கிறது பக்தி தான். பக்தியோட கூடிய நன்றி தான் அந்த நிகழ்வு. பாபாவுடைய கருணை மனத தொட்டது. ஓம் சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.